கோட். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த இன்ட்ரோடக்ஷன் தவிர்த்து, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 15 டூ 20 மினிட்ஸ் அத தவிர்த்து, அதிலிருந்து இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து, படம் வந்து சூப்பருங்க. கண்டிப்பா விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கொண்டாடுவாங்க. நார்மல் ஃபேன்ஸுமே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நல்ல என்ஜாயபிளா தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபு. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா வந்து, விஜயோட பெர்ஃபார்மன்ஸ். பல வருஷத்துக்கு அப்புறம் விஜய் வந்து இந்த மாரி பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து இந்த படத்துல வந்து பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு கடைசியா கில்லி வரைக்கும் இந்த மாரி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல வந்து இந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சூப்பரா பண்ணியிருக்காரு. காமெடி சீன்ஸும் சரி, எமோஷனல் சீன்ஸும் சரி, ரொம்ப அழகாவே வந்து நடிச்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இன்டர்வல் பிளாக் எப்படி கொண்டு போய் முடிக்கிறாங்கன்னா, அப்பா விஜய் வெர்சஸ் ஏஜிங் பண்ண அவருடைய புள்ள, சன். தளபதி வெர்சஸ் இளைய தளபதின்னு கொண்டு போயிட்டு வந்து முடிக்கிறாங்க. அதுவரைக்கும் வெங்கட் பிரபு வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபைட் வருது. ட்ரெயின் ஃபைட்டு. கென்யால வந்து நடக்குது. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலயே விஜயோட வொர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சொன்னா வந்து இந்த படத்துல வந்து சொல்லலாம். இன்ட்ரோ ஃபைட் வந்து சுத்தமா நல்லாவே இல்ல. அதுல இருந்த விஎஃப்எக்ஸும் சரி அதுவும் நல்லா இல்ல. அது இல்லாம அந்த இன்ட்ரோ ஃபைட்ல தான் வந்து விஜயகாந்த காட்டுறாங்க. விஜய் காட்டுறதுக்கு முன்னாடி வந்து விஜயகாந்த தான் வந்து காட்டுறாங்க. ஏஐல காட்டுறாங்க. ஆனா ஏஐ பார்த்தீங்கன்னா வந்து இவங்க குடுத்த பில்டப் அளவுக்கு வந்து ஒழுங்கா பண்ணலன்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இந்த மாரி ஒரு இவ்ளோ பெரிய விஷயத்த வந்து டச் பண்ணும்போது, விஜயகாந்த் மாரி ஒருத்தர் வந்து இறந்ததுக்கு அப்புறம், அவர மீண்டும் வந்து ஏஐல கொண்டு வரேன்னு சொல்ட்டு, அத டச் பண்ணும்போது, அது ரொம்ப அழகா பண்ணியிருக்கணும். நல்லா பண்ணியிருக்கணும். இல்லன்னா அத வந்து டச் பண்ணியே இருக்கக்கூடாது. ஸோ இவங்க வந்து கண்டிப்பா அத வந்து தவிர்த்திருக்கணும். விஜயகாந்தோட போர்ஷன்ஸ் வந்து அதுல வந்து சரியாவே இல்ல. ரொம்ப வந்து ஆர்ட்டிஃபிஷியலா இருக்கு. கொஞ்சம் கூட கன்வின்சிங்காவே அந்த போர்ஷன் வந்து இல்ல. அது இல்லாம அந்த ஃபைட்டும் சரியில்ல. அதுல இருக்க விஎஃப்எக்ஸ் அது எதுவுமே வந்து சரியில்ல. அதுக்கப்புறம் ஒரு 15 டூ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து விஜய்லாம் கொஞ்சம் காமெடிலாம் பண்ண ஆரம்பிச்சது தாங்க வந்து படம் வந்து கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆயி வந்து கொஞ்சம் நல்லா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர அந்த தாய்லாந்துல இருக்க ஃபைட் சீக்வென்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கு. ஸ்டண்ட் வந்து இந்த படத்துல வந்து த்ரூ அவுட் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த தாய்லாந்து ஃபைட்டும் சரி, ரஷ்யால ஒரு ஃபைட் வரும் அதுவும் சரி, அது இல்லாம ட்ரெயினுக்குள்ள ஒரு ஃபைட் வரும் அதுவும் சரி. ஸோ த்ரூ அவுட் வந்து ஃபைட் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. டீஏஜிங் பண்ண சன் இருக்கார் இல்லைங்களா? அவருடைய போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அது நல்லா கன்வின்சிங்கா தான் இருந்துச்சு. அதுல வந்து ஏஐல வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுல எதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஏதாவது வித்தியாசமா அப்படிலாம் வந்து எதுவும் தெரியல. ஆனா வந்து டீனேஜ் விஜயா வந்து ஒரு போர்ஷன் வந்து காட்டுறாங்க. அ அது வந்து சத்தியமா வந்து அக்செப்டபிளா இல்ல, கன்வின்சிங்காவும் இல்ல. இவரு வந்து வெங்கட் பிரபு வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப டீஏஜிங் சொல்லிட்டு ரொம்ப வந்து அப்சஸ் ஆயிட்டாரு போல அப்படின்னு வந்து நெனைக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் டீஏஜிங், விஜயகாந்த் டீஏஜிங், விஜய் வந்து டீனேஜ் விஜய் அதுவும் டீஏஜிங். ஸோ இந்த மாரி வந்து ரொம்ப அதிலேயே அப்சஸ் ஆகி பார்த்தீங்கன்னா வந்து அத சரியாவும் பண்ணல. ஸோ வெங்கட் பிரபு வந்து இந்த 2 விஷயத்த வந்து தவிர்த்திருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா கொண்டு போய் முடிச்சுட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விஜயோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது, இன்னும் இவ்ளோ அழகா பெர்ஃபார்ம் பண்றாரு. இவரு ஏன் வந்து சினிமா விட்டு வந்து அரசியலுக்கு போறேன்னு சொல்றாருன்ற அளவுக்கு நமக்குள்ள வந்து ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு அப்படியே நேர்மாறுன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல எடுத்தோனே இந்த படம் வந்து டிப் ஆவுது. அது திருப்பி ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எந்த மொமெண்ட்லயுமே படத்தோட கடைசி வரைக்கும் வந்து திருப்பியும் படம் வந்து ரைஸே ஆவல. வெங்கட் பிரபு வந்து லாஸ்ட் 40 மினிட்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா வந்து எந்த 40 மினிட்ஸ்லயும் வந்து படம் வந்து திருப்பி வந்து ரைஸே ஆவலங்க. படம் மாட்டும் போயிட்டே இருக்குது செகண்ட் ஹாஃப்ல. என்ன பண்றதுன்னே தெரியாம வந்து வெங்கட் பிரபு வந்து செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காரு அப்படின்னு தான் வந்து தோணுது. தேவையில்லாத நெறைய விஷயத்த வந்து ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த படத்த வந்து ரொம்ப வந்து ட்ராக் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஸ்பார்க் சாங்கு. ஸ்பார்க் சாங் வந்து இந்த படத்துல அந்த சிச்சுவேஷன்ல வந்து வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்பார்க் சாங் இல்லனாலும் வந்து அடுத்த சீனுக்கு வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வந்து போயிருக்க முடியும். ஸோ இந்த மாரி வந்து தேவையில்லாத விஷயத்த வந்து ரொம்ப வந்து ஸ்டஃப் பண்ணி வந்து படத்த வந்து இழுத்து வச்சிருக்காரு. அண்ட் இப்ப பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வர படங்கள், அதனுடைய ஃபில்ம் மேக்கர்ஸோட மைண்ட் செட்லாம் பார்க்கும்போது வந்து நமக்கு ஒரு மாரி இருக்கு. என்னன்னா, இவங்க வந்து படத்து மேல கான்சன்ட்ரேட் பண்ணாம வந்து சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் வச்சுட்டா போதுன்ற மாரி வந்து நெனச்சுக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து தோனிய காட்டிட்டா போதும், மங்காத்தா பிஜிஎம் போட்டா போதும், தலன்னு வார்த்த சொல்ட்டா போதும், சிவகார்த்திகேயன காட்டிட்டா போதும், த்ரிஷாவ காட்டிட்டா போதும், கங்குவ வால்பேப்பர் வச்சுட்டா போதும், அப்படின்னு மட்டும் வந்து நெனைக்கிறாங்க. அப்பல்லாம் வச்சா வந்து அந்த ஒரு 10 டூ 15 வந்து கத்துவாங்க, கிளாப் பண்ணுவாங்க. ஆனா வந்து படமா பார்த்தா வந்து இதெல்லாம் தேவையா? படத்துக்கு வந்து அந்த ஃப்ளோல இது போதா? ஸ்க்ரீன் பிளேல இது ஒத்து போதா? அப்படின்றத வந்து பார்க்கவே மாட்றாங்க. இந்த படத்துல மட்டும் இல்ல. இப்ப வர சமீபத்தில வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு ஸ்க்ரீன் பிளேவா ஹோலா வந்து அது எப்படி இருக்குன்னு பார்க்காம வந்து இண்டிவிஜுவல் சீன்ஸா, இண்டிவிஜுவல் அந்த மொமெண்ட்ஸு அப்படிதான் வந்து அதில கான்சன்ட்ரேட் பண்ணி தான் வந்து பண்றாங்க. அந்த கிளிப்ப எடுத்து சோசியல் மீடியால போட்டா, அத வேணா ரசிக்கிறதுக்கு வேணா ஒரு கூட்டம் இருக்கலாம். ஆனா வந்து ஒரு படமா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, அதுக்கு வந்து எந்த யூஸுமே வந்து இல்லன்னு தான் வந்து தோணுது. அண்ட் இதில வேற மங்காத்தாவ வேற வந்து கம்பேர் பண்ணியிருந்தாங்க. மங்காத்தாவ விட வந்து கோட் தான் பெஸ்ட்டுன்னு வந்து பிரேம்ஜிலாம் சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா நானே ஒரு விஜய் ஃபேன் தான். மங்காத்தாவோட பாதி கூட வந்து கோட் கிடையாது. ஆனா வந்து எப்படி மனசாட்சியெல்லாம் இப்படி வந்து சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு வந்து தெரியல. அண்ட் த்ரூ அவுட் பார்த்தீங்கன்னா வந்து இதில வந்து மங்காத்தா மாரி எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்றது வந்து நல்லாவே தெரியுதுங்க. அதில வர சீன்ஸ பார்த்தாலும் சரி, அதில வர அந்த பேக்கிரவுண்ட் ஸ்கோர பார்த்தாலும் சரி,
இந்த வில்லன் விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தாலும் சரி, த்ரூ அவுட் வந்து அந்த மங்காத்தா சாயல் வந்து தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, மங்காத்தா கிட்ட கூட ஒரு பாதி அளவு கூட இந்த படம் வந்து வர முடியாதுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த வில்லன் விஜய் இருக்காருல்லங்க, அந்த டீஏஜிங் பண்ண விஜய். அவரு தான் வந்து இந்த படத்துக்கு வந்து வில்லன் ஆக்சுவலா. ஆக்சுவலா வில்லன் வந்து மோகன் சொல்றாங்க. ஆனா வந்து இதுல டம்மி வில்லனா தான் அவரு இருக்காரு. இந்த வில்லன் விஜய் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து வில்லனிசம்லாம் பண்றாரு. ஆனா அந்த வில்லனிசம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் ஹாஃப்ல அவரு பண்ற சில விஷயத்தலாம் வந்து ரசிக்கவே முடியல. என்னடா இப்படி பண்ணிட்டுருக்காருன்ற மாரி வந்து தோணுச்சு. எல்லாமே ஓவர் ஆக்டிங் மாரி இருந்துச்சு. வெங்கட் பிரபு ஏன் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னு வந்து தெரியல. வில்லனிசம் பண்றேன்ற பேர்ல வந்து கொன்னுட்டாங்கன்னு தான் வந்து சொல்லணும். அந்த வயசான அப்பா கேரக்டர்ல வந்து அத வந்து செட்டிலா வந்து அழகா வந்து பண்ணியிருந்தாரு. ஆனா வந்து இந்த கேரக்டர் வந்து சரியா வந்து பண்ணலன்னு தான் வந்து சொல்லணும். அந்த பேக்கிரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வந்து படத்துக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரெய்லர், டீசர்லாம் பார்த்துட்டு வந்து யுவன் மேல வந்து பயங்கரமான ஒரு விமர்சனம் வந்து இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு படத்துல பிஜிஎம் வந்து ஒரு 80-85% வந்து பழைய யுவன் மாரி போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா சொல்லப்போனா யுவன் தான் வந்து த்ரூ அவுட் செகண்ட் ஹாஃப்ல வந்து எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காரு. படத்த எப்படியோ காப்பாத்தணும், காப்பாத்தணும்னு சொல்லிட்டு. மியூசிக் வந்து விறுவிறுப்பா போற மாரி இருக்குது. ஆனா வந்து சீன் வந்து அந்த அளவுக்கு வந்து விறுவிறுப்பா இல்ல. அடுத்தடுத்த சீன்ஸ்க்கான அந்த கனெக்டிவிட்டியும் சரி, அதுல ஒரு எந்த கிளாரிட்டியுமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா கொண்டு வந்துட்டு, உண்மையாலுமே செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா, படம் வந்து சூப்பரா வந்திருக்குங்க. ஆனா வந்து வெங்கட் பிரபு வந்து நிச்சயமா அதுல கோட்ட விட்டாருன்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் விஜய் வந்து ரசிக்கும்படியான சில காட்சிகள் வந்து இந்த படத்துல வந்து இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா வந்து நைட் வந்து சரக்கு அடிச்சுட்டு, காலைல எந்திரிச்சு பட்டை கட்டிலாம் போட்டு, அந்த மருதமலை மாமணியே முருகையா அந்த கில்லி ரெஃபரன்ஸ் வந்து பண்ணியிருப்பாரு. அதுல வந்து சூப்பரா நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய்க்கும், ஸ்னேகாக்கும் இடையே அந்த போர்ஷன்ஸ்ல வந்து அந்த சீன்ஸ்லாம் வந்து அதுலயும் வந்து ரொம்ப கியூட்டா வந்து அழகா வந்து நடிச்சிருப்பாரு. சாங்ஸ்லயும் வந்து ரொம்ப கியூட்டா இருப்பாரு. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல அந்த ஸ்டேடியத்துல வில்லன் விஜய் வந்து அல்லமித்தி ஹபீபோ சாங்க்கு வந்து டான்ஸ் ஆடுவாரு. அதுல சூப்பரா இருப்பாரு. அண்ட் த்ரூ அவுட் எல்லா ஃபைட் சீக்வென்ஸஸ்லயுமே வந்து சூப்பரா நடிச்சிருப்பாரு விஜய். இதனுடைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து ஒரு ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ல வந்து இருப்பாரு. அதனுடைய முன்னாள் அதிகாரியா வந்து மோகன் நடிச்சிருப்பாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு தேச துரோகியா வந்து மாறி இருப்பாரு. ஸோ விஜய் வந்து ஒரு ஆப்பரேஷனுக்கு வந்து கென்யாவுக்கு போறாரு. யுரேனியம் அதாவது தீவிரவாதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த யுரேனியத்த வந்து கைப்பற்றதுக்காக வந்து போறாரு. அந்த ஆப்பரேஷன்ல பார்த்தீங்கன்னா வந்து, அங்க தான் வந்து அந்த ட்ரெயின் ஃபைட் வந்து நடக்கும். அதுல பார்த்தீங்கன்னா வந்து மோகன் இருப்பாரு. மோகன் கூட வந்து அவங்க ஃபேமிலியும் வந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட்ல வந்து இருப்பாங்க. இது தெரியாது. ஆனா பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் ஃபுல்லா வந்து பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுல வந்து மோகன் வந்து அவரோட ஃபேமிலிய ஃபுல்லா வந்து லூஸ் பண்ணிடுவாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக வந்து மோகன் என்ன பண்றாருன்னா, விஜய வந்து பழி வாங்கணும்னு முடிவு பண்றாரு. விஜயோட பையன வந்து சின்ன வயசுலயே வந்து கடத்திட்டு போயிட்டு, அவனுக்கு எல்லாத்தையும் மறக்க வச்சுட்டு வந்து, தன்னோட புள்ளையா வந்து வளர்த்து, அந்த விஜய தான் வந்து இந்த விஜய்க்கு எதிரா வந்து கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஸோ அப்பா விஜய் வெர்சஸ் புள்ள விஜய்ன்னு சொல்லிட்டு வந்து படம் வந்து த்ரூ அவுட் ஃபுல்லா வந்து டிராவல் ஆகுது. மோகனுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல எந்த ஸ்கோப்புமே கிடையாது. கடைசியா மறுபடியும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு 2, 3 சீன்ஸ்ல வந்து வராரு. ஸோ வில்லனா வந்து மோகனுக்கு வந்து இந்த படத்துல வந்து எந்த ஸ்பேஸுமே இல்ல. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு படம்னா இந்த மாரி படம்னா வந்து கண்டிப்பா வந்து வில்லன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒண்ணு மோகன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்ல இந்த வில்லனிசம் பண்ற வில்லன் விஜய வந்து சரியா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இவரும் வந்து ஓவர் டூ பண்ணியிருக்காரு. மோகனுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஸ்பேஸுமே இல்ல. ஸோ இதுல வந்து படம் வந்து ரொம்ப அடிபட்டுருச்சுன்னு வந்து சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா, கிளைமாக்ஸ் கிட்ட வருது. கிளைமாக்ஸ்ல வந்து சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை வந்து மேட்ச் நடக்குது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, வில்லன் விஜய் வந்து பாம் பிளான் பண்ணிடுறாரு. பாம் பிளான் பண்ணி அந்த பழிய தூக்கி அப்பா விஜய் மேல வந்து போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஸோ வந்து அப்பா விஜய் எப்படி இத தடுக்க போறாரு அப்படின்றது தான் வந்து இந்த படத்தினுடைய வந்து கிளைமாக்ஸ். தோனியோட ரெஃபரன்ஸ்லாம் வந்து அங்கங்க காட்டுறாங்க. தோனி வரும்போது வந்து அந்த படையப்பா பிஜிஎம்லாம் வந்து போடுறாங்க. ஸோ இதுதான் வந்து மாஸ் மொமெண்ட்ஸ்ன்னு வந்து வெங்கட் பிரபு சொல்லிட்டு இருந்தாரு போல. இந்த மாரி மாஸ் மொமெண்ட்ஸ வச்சு எந்த படமும் வந்து நிச்சயமா வந்து ஓடாது. ஸோ அதையும் வந்து ஒழுங்கா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா வந்து அதுவும் வந்து சரி கிடையாது. கிளைமாக்ஸ் வந்து வேஸ்ட் ஆக்சுவலா. கிளைமாக்ஸ் வந்து ரொம்ப வொர்ஸ்ட்டு. படத்தினுடைய இன்ட்ரோடக்ஷனும் வொர்ஸ்ட்டு, கிளைமாக்ஸும் வொர்ஸ்ட். அண்ட் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மூவிக்கும் ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூவும் தரோம். அது இல்லாம ஒரு 1 மினிட் ரிவ்யூ தரோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.